வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் சின்னதா ஒரு சர்க்கிளோட முடிவடைஞ்சிருக்கு. நிஃப்டி 50, பேங்க் நிஃப்டி 2மே இன்னைக்கு டேல நெகட்டிவா தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 ஒரு 32 பாயிண்ட்ஸும், பேங்க் நிஃப்டி ஒரு 127 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்த குடுத்திருக்கு. நேத்து பார்க்கும்போதும் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஆனா ரெக்கவர் ஆனதே பெரிய ஒரு விஷயம் நேத்து நம்ம மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கி. ஆனா இந்த வாரத்தோட 2 ட்ரேடிங் செஷனும் நம்ம மார்க்கெட் நெகட்டிவா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் கொஞ்சம் ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுக்குமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம். ஸோ அடுத்தது இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான ரொம்ப இம்பார்ட்டன்டான அப்டேட் வந்திருக்கு. அதுவும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் பற்றி தான் இந்த வீடியோல முழுக்க நம்ம பார்க்க போறோம். ஸோ அது போக ஒரு ரிஸ்க்கான ஒரு பங்கையும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதையும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன்னொன்னா பார்ப்போம். பங்குகள்ல நடக்கக்கூடிய அதாவது பங்குகள்னு நம்ம பார்க்காம, நிறுவனங்கள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள இந்த இடத்துல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம Zydusஓட ரிசல்ட் இருந்து ஆரம்பிப்போம். Zydusஓட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. சிப்லாவோட ரிசல்ட் பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ரகிளான ஒரு ரிசல்ட். அதே மாதிரி ரெட்டிகாருவோட ரிசல்ட் பார்த்தோம், அதுவும் ரொம்ப ஸ்ட்ரகிளாக தான் இருந்தது. ஆனால் Zydusஓட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பெட்டராக வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ எல்லா ரீஜன்லையும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக டொமஸ்டிக் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கன்சியூமர் வெல்னஸ் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸ், நல்ல க்ரோத்தை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மெட்டெக்கில் பார்க்கும்போது நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. ஆனால் இவங்க சொதப்புன ஒரே இடம் யுஎஸ் மார்க்கெட்டாக தான் இருக்குது. யுஎஸ் மார்க்கெட் வருமானம் பார்த்தீங்கன்னா இந்த காலாண்டு Zydusக்கு சரிவடைஞ்சிருக்கு. ஆனால் ரொம்ப பெருசாலாம் வந்து சரியடையல. ஒரு 300லேருந்து ஒரு 400 கோடி கிட்ட தான் வந்து சரிவடைஞ்சிருக்கு. அதனால் பெரிய அளவுக்கு லாபமும் பார்த்தீங்கன்னா Zydusக்கு பாதிக்கப்படலை. அது போக இன்னொரு ஒரு முக்கியமான அப்டேட் என்னன்னா, பைபேக் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரூ. 1150ங்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 1100 கோடி பணத்தில் பைபேக் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த காலாண்டு 1341 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெவென்யூ பார்க்கும்போது ரைஸ் ஆயிருக்கு. போன காலாண்டு அண்ட் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரைஸ் ஆயிருக்கு. காரணம் மற்ற செக்மெண்ட், அதுவும் குறிப்பாக ஸோ இந்த கன்சியூமர் வெல்னஸ், அதுக்கப்புறம் இந்த மெட்டெக் இதெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. வருமானம் பார்த்தீங்கன்னா கணிசமாக உயர்ந்திருக்கு. இதெல்லாம் தான் முக்கிய காரணம் இந்த காலாண்டு இவங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கு. ஸோ ஓரளவு மார்ஜினும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டும் பக்காவாக பண்ணி இந்த காலாண்டில் தப்பிச்சுட்டாங்க Zydus அப்படின்னே சொல்லலாம். அது போக பைபேக்கும் பண்ணுறது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு 600 650 நான் நினைக்கிறேன். பைபேக் வந்து 22ல் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா 1150, ஆல்மோஸ்ட் இதுக்கு முன்னாடி பைபேக் பண்ண ப்ரைஸில் இருந்து அதிகப்படியான ஒரு ப்ரைஸில் பைபேக் பண்ணுறாங்க. ஆனாலும் ஸோ இதுக்கு முன்னாடி வந்த பைபேக்கில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஆனால் இந்த பைபேக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை. ஸோ ரீசெண்டாக நம்ம ஆரோ ஃபார்மாவோட பைபேக் வந்தது. நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஏன்னா இப்போது பைபேக் ப்ரைஸை காட்டிலும் அதிகமாக தான் இருக்குது. இப்போ விற்றாலே நமக்கு நல்ல லாபம் தான். ஸோ நம்ம பைபேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை, பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லை. அதே தான் பார்த்திங்கன்னா Zydusஐ பொறுத்த வரைக்கும். ஸோ 16% ப்ரீமியமில் 16 to 20% ப்ரீமியமில் தான் Zydus பார்த்திங்கன்னா பைபேக் பண்ண போகிறாங்க. ஆனால் ஸோ இந்த 22ல் வந்த பைபேக் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 380 ரூ. 370 கிட்ட இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அங்கேருந்து நல்ல ஒரு ப்ரீமியமில் 40% பக்கம் ஒரு ப்ரீமியமில் பார்த்தீங்கன்னா பைபேக் பண்ணுறதா வந்து சொன்னாங்க. நல்ல ரேட்டு 40% அப்படின்னு சொல்கிறான். பட் எனக்கு அது கரெக்டாக தெரில. ஆனால் 600 650 அந்த ரேட்டில் பண்ணாங்க. அது ஒரு அட்டகாசமான பைபேக். பட் இப்போது இருக்கக்கூடிய பைபேக் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ பங்கோட விலையை கண்டிப்பாக இந்த 1150 தாண்டறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் Zydusஐ பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்திருக்கு. அதனால் ஸோ இந்த பைபேக்கில் மேபி வச்சுருந்தா பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருப்பதே நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ லாங் டேர்முக்கு ஒரு தரமான பங்கு இந்த Zydus, ஆரோ ஃபார்மா போன்ற பங்குகள். மற்ற ஃபார்மா பங்குகளும் நல்ல ஒரு பங்குகள் தான். மேபி நமக்கு திரும்ப சான்ஸ் கிடச்சிதுன்னா ஃபார்மாவில் யூஸ் பண்ணுறதை பற்றி நம்ம திங்க் பண்ணலாம். ஸோ கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் எதுவாக இருந்தாலும். ஆனால் கிடைக்கும்போது நல்லா வந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கணும். அதுக்கு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிக்கணுங்கிறதையும் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிபிசிஎலோட ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ பிபிசிஎலோட ரிசல்ட் மட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சிருக்கு இந்த காலாண்டில். ஸோ அவங்களுடைய லாபம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 5625 கோடி. என்னங்க நல்லா தானே பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டாலும் போன காலாண்டு கூட கம்மியாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணலாம். ஆனால் ஸோ ஒரு ஒன் டைம் இம்பேர்மெண்ட் லாஸ் பார்த்திங்கன்னா புக்கில் காட்டியிருக்காங்க. இதனால் இவங்களுடைய லாபம் இந்த காலாண்டு வந்து சரிவடைஞ்சிருக்கு. இல்லைன்னா இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே பெட்டராக இருக்கும். கிட்டத்தட்ட அதுவே ஒரு 5000 5500 கோடி கிட்ட வந்து இந்த இம்பேர்மெண்ட் சார்ஜ் பார்த்திங்கன்னா இவங்க பிபிசிஎல் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இல்லைனா இவங்களும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த காலாண்டு டிவிடெண்ட் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலை. நான் பார்த்த வரைக்கும் இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. டிவிடெண்ட் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் நெக்ஸ்ட் காலாண்டு ஏதாச்சும் பல்காக கொடுக்குறாங்களான்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஏபிஎஃப்ஆர்எல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏபிஎஃப்ஆர்எல் பார்த்தீங்கன்னா, இந்த டுமாரோ அப்படிங்கிற அவங்களுடைய டி2சி பிராண்ட்ல வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல நாங்க நல்ல வளர்ச்சிய எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் இது அந்த அளவுக்கு ஒரு குரோத்த குடுத்துருக்கான்னு கேட்டா, ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் தான். மேபி பர்ச்சேஸ் பண்ணலாம். ஆனா வைட் ரேஞ்ச் ஆஃப் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதில இல்ல. அவங்க கிட்ட இருக்கக்கூடியதிலேயே சில பிராண்ட்ஸ் தான் வந்து அந்த இடத்துல இருக்கு. பட் மேபி வந்து ஃபியூச்சர்ல அத இன்னும் பெருசா வந்து கொண்டு போவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். ஆனா இப்போதைக்கு இது வந்து ஒரு சுமாரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் குடுத்துட்டு இருக்கு ஏபிஎஃப்ஆர்எல்லுக்கு அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ ஏபிஎஃப்ஆர்எல் ஒரு 60, ரூ. 62 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த ஒரு ரிஸ்கி ஸ்டாக், ரிஸ்கி போர்ட்ஃபோலியோல வந்து ஆட் பண்றதுக்கான ஒரு ஸ்டாக். ஆனா இத பற்றி நம்ம பெரிய அளவுக்கு கமெண்ட் பண்ண முடியாது. ஆ பார்ப்போம். ஸோ யோசிச்சுட்டு நான் இத பற்றி உங்க கூட டிஸ்கஸ் பண்றேன். ஸோ அடுத்தது இபிஎஃப் கிட்ட இருந்து, அதாவது இந்த பிஎஃப்ப வந்து வித்ட்ராவல் பண்றதுக்கு யுபிஐ மூலியமா கொண்டு வர போறாங்க. விரைவில் கொண்டு வர போறதா ஒரு தகவலும் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இது ரொம்பவே பார்த்தீங்கன்னா, ஒரு சோகமான ஒரு செய்தின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ இது கண்டிப்பா நல்ல ஒரு இதுதான் ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பிஎஃப் எடுக்கணும்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சப்ப, அது ஒரு ஃபார்மு அந்த இதெல்லாம் எழுதி கொரியர் பண்ணி, அது சம்டைம்ஸ் ரிஜெக்ட் ஆகும். எனக்கெல்லாம் ரிஜெக்ட் ஆச்சு பிஎஃப் வித்ட்ராவல் பண்ணும்பொழுது. ஸோ ரிஜெக்ட் ஆகி அகைன் பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணி வாங்கிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆயிப்போச்சு. ஆனா, இப்போலாம் ஈஸியா நம்ம யுபிஐ மூலியமா இந்த பிஎஃப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். ஆனா, இந்த வேலை செய்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, சும்மா இருக்க மாட்டாங்க. ட்ரிப்பு போவாங்க, அங்க போவாங்க. நெறைய பார்த்துருக்கேன் என்னோட ஆஃபீஸ்ல. இந்த மாரி ட்ரிப்பு அது இதுன்ட்டு போயிட்டு கிரெடிட் கார்ட நல்லா நெறச்சிட்டு, ஸோ பிஎஃப்ல இருந்து பணத்த பார்த்தீங்கன்னா, எடுத்து எடுத்து இந்த இடத்துல போட்டு கிரெடிட் கார்டோட கடனு, மற்ற கடன்லலாம் போட்டு அந்த பணத்த முடிச்சுருவாங்க. ஸோ ஒரு சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா, மறைமுகமா இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா இருந்துட்டே வந்துட்டுருக்கும் வேலை செய்றவங்களுக்கு. ஆனா, எப்படியாச்சும் பார்த்தீங்கன்னா, அத முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாரியான ஆப்ஷன்ஸ் கொண்டு வரதுனால ஈஸியா வந்து அதிகமாகும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இது ரொம்ப ஒரு நல்ல விஷயமும் இருக்கு, கெட்ட விஷயமும் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணணும்னா, இத டச்சே பண்ணாம இருந்தோம்னா, டெஃபினட்டா ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஒரு சேவிங்ஸ் இருக்கும் மறைமுகமா. ஸோ என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆபத்துல நமக்கு இந்த பிஎஃப் பார்த்தீங்கன்னா உதவிகரமா இருக்கும். ஸோ நீங்க அந்த மாரி யாராச்சும் வித்ட்ராவல் பண்ணியிருக்கீங்களா? ஸோ நான் வந்து கார்ட அதிகமா யூஸ் பண்ட்டேன். அதனால பிஎஃப்ப யூஸ் பண்ணி கட் பண்றேன். அதே மாரி இல்ல வேற ஏதாச்சும் செலவுக்காக நான் பிஎஃப் எடுத்தேன் அப்டின்ட்டு எடுத்திருக்கீங்களா? நான் வந்து ஒருக்கா எடுத்திருக்கேன். பட் அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தீங்கன்னா எடுத்ததில்ல. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்டினியூவா அப்படியே அத வளர விட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ என்னைக்கு வேலைய விட்டு நிக்கிறோமோ அன்னைக்கு எடுத்தோம்னா பெட்டரா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இந்த பிஎஃப்ப பொறுத்தவரைக்கு. ஸோ அதே மாரி இல்ல ஏதாச்சும் ஒரு அவசர காலம் வந்தாலும் இந்த பிஎஃப்ப நம்ம யூஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். பட் இது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஆனா இதுல 2 பக்கமுமே இருக்கு. ஆபத்தும் இருக்கு, நன்மையும் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது Flipkart கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்னன்னா, ஸோ Flipkart பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியால இ-காமர்ஸ் மார்க்கெட் ஷேர கிட்டத்தட்ட 50-60% பார்த்தீங்கன்னா, ஹோல்டு பண்றாங்க. Amazon இருக்கு. ஆனாலும் கூட Amazonன காட்டிலும் ஓவர்டேக் பண்ணி நம்பர் 1 பொசிஷன்ல Flipkart பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்காங்க. ஸோ Flipkart ரொம்ப நாளா இருக்காங்க. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, Flipkart ஒரு ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதுவும் பிக் பில்லியன் டேலாம் வந்ததுல இந்த கிரேட் இந்தியன் ஃபெஸ்டிவல் சேல்ஸ விட ரொம்ப பெட்டரான அண்ட் பல பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த Flipkartல இருக்கும். அது ஒரு பெரிய வளர்ச்சியா நான் பார்க்குறேன். இன்னும் நெறைய விஷயங்கள பண்றாங்க. மேபி Flipkart எல்லாம் ஒரு ஐபிஓல வந்ததுன்னா, ஸோ அந்த டைம்ல ட்ரை பண்றதுக்கு கூட நான் யோசிப்பேன். அதே சமயத்தில இப்ப Swiggy பத்தி வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ Swiggy சொல்லுங்க. ஸோ Swiggy இப்ப நல்ல ஒரு ஐபிஓ பிரைஸ்ல இருக்கு. நல்ல ஒரு லோவஸ்ட் பிரைஸ்ல இருக்கு. ஸோ இது வொர்த்தா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இத நம்ம பிடிக்கலாமா? Zomato மாரி ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுக்குமாங்கிற ஒரு கேள்வி பல நண்பர்களுக்கும் வந்து இருக்கு. என்ன ஸோ மேபி பெர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஆனா ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. ஸோ எனக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல எனக்கு சுத்தமா வந்து இல்ல. பட் நல்ல ஒரு லோல இருக்கு. கிட்டத்தட்ட 600க்கு மேல இருந்தது. இப்போ வெறும் ரூ. 250 ரூ. 260 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு Zomato வந்து கொஞ்சம் நல்லாவே இவங்கள காட்டிலும் பிசினஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராஃபிட்டுக்கும் வந்துட்டாங்க. பட் இன்னும் இவங்க நஷ்டத்த தான் வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்க என்னைக்கு மீண்டு வருவாங்கன்னு தெரியல. பல இனிஷியேட்டிவ் எடுக்குறாங்க. இருந்தாலும் கூட ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டு தான் இருக்காங்க இந்த Swiggy அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு லோல இருக்கு. மாற்று கருத்து இல்ல. பட் எனக்கு இந்த இடத்துல ரிஸ்க் எடுக்கிறதுக்கான ஐடியா துளி கூட வந்து இல்ல. ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. டிசிஷன் உங்களோடது தான். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் கிட்ட இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வந்திருக்கு. தம்ப்நெயில்ல பார்த்திருப்பீங்க. ஸோ ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ கேட்டல் கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கேட்டல் பற்றி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அப்டேட் பார்த்தோம். என்ன ஃபோர்டு பார்த்தீங்கன்னா, கேட்டல் கூட ஒரு அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதன் மூலியமா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டத்துக்குள்ள
காலடி எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இவங்க டைரக்ட்டா அதாவது ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா டெஸ்லா கூட இதன் மூலியமா போட்டி போட போறதா நம்ம பார்த்திருந்தோம். ஸோ பேட்டரி ஸ்டோரேஜ் சிஸ்டத்த பொறுத்தவரைக்கும் டெஸ்லாவும் பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. நல்ல வருமானத்தையும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு போட்டியா ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா களம் இறங்குறாங்க. இப்போ நம்ம நாட்டுல ரிலையன்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா, கேட்டில் கூட பேச்சுவார்த்தை துவங்கியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் இது உண்மையா இருந்ததுன்னா, கண்டிப்பா அது சக்சஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேட்டிலோட டெக்னாலஜிய ரிலையன்ஸ் வந்து அடாப்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் வந்து தெரியும். நம்மளும் பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பேட்டரி டெக்னாலஜிய பொறுத்தவரைக்கும் சரி, குளோபல் மார்க்கெட் லீடராவும் சரி, கேட்டல் நிறுவனம் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியா தான் பிஒய்டி வந்து இருக்காங்க. ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கேட்டல் கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டுட்டு இருக்காங்க. ஒரு சில அக்ரீமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ போட்டு அத வந்து விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியில இருக்காங்க. ஸோ ரிலையன்ஸும் வந்து பண்றது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் நியூஸ் நம்மள பொறுத்தவரைக்கும். ஏன்னா ரிலையன்ஸ் நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். நியூ எனர்ஜி பிசினஸ் பற்றியெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். பேட்டரி எனர்ஜியில அதாவது பேட்டரி மேனுஃபேக்சரிங்ல ரிலையன்ஸ் பெரிய முதலீடு பண்றாங்க. ஸோ அதேமாரி டாட்டாவும் முதலீடு பண்றாங்க. எல்லாரும் சைனா கம்பெனி தான். ஸோ இவன் மட்டும் வந்து சைனா கம்பெனிய நாடி போறதில்ல. ஸோ டாட்டா பார்க்கும்போது சைனா கம்பெனிய நாடி தான் வந்து போறான். ஸோ அது வேற கம்பெனி. இவங்க போறது வேற கம்பெனியா வந்து இருக்கு. ஆக மொத்தத்துல பேட்டரி அப்படின்னு எடுத்துட்டா சைனாவ தவிர்த்து நம்மளால டெஃபினட்டா எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறத ஒத்துக்கணும். அதே மாரி நான் லெகசி பேட்டரி பிளேயர்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். என்னைக்குனாலும் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு அப்படின்ட்டு. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ரிஸ்க்கு. ஸோ பெரும் ஜாம்பவான்கள் இந்த இடத்துல இறங்கும்போது, ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஜாம்பவான்கள் காணாமல் போவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ ரொம்ப மார்க்கெட் லீடர் கூட வந்து ஒரு போட்டி போட்டு நம் நாட்டில இருக்கக்கூடிய மார்க்கெட் லீடர்ஷிப் கம்பெனிஸ் வந்து இறங்கும்போது, அது கண்டிப்பா பிரஷர வந்து கிரியேட் பண்ணும். என்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு கிரியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. அ ரிலையன்ஸ் என்ன பொறுத்தவரைக்கும் ஒர்த் அப்படின்ட்டு நான் பலமுறை சொல்லியிருக்கேன். இது என்னுடைய ஒரு நம்பிக்கை தான். நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற ஒரு அவசியம் இல்ல. ஆனா நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். தொடர்ந்து இந்த நிறுவனத்தில நடக்கக்கூடிய நகர்வுகள கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். ஸோ என்னென்ன மாற்றங்கள் வருது, நான் கவனிக்கிறதோட மட்டும் இல்லாம, உங்க கூடயும் அத நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டில் ரிலையன்ஸ பொறுத்தவரைக்கும் அதுவும் என்ன பொறுத்தவரைக்கும் இன்னும் சான்ஸ் இருக்கிறதா தான் நான் ஃபீல் பண்றேன். ஸோ பார்ப்போம் இந்த பேச்சுவார்த்தை இறுதி கட்டத்த எட்டுதான்ட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டெல்லன்டிஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸ்டெல்லன்டிஸ் பார்த்தீங்கன்னா, அசெஞ்சர் அண்ட் என்விடியா கூட ஒரு பார்ட்னர்ஷிப்ப போடுறாங்க. ஸோ இதுக்கு இந்த மேனுஃபேக்சரிங் ஆட்டோனமஸ் பண்றதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் வந்து நடக்குது. கம்ப்ளீட்டா வந்து ஏஐ பேஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் அண்ட் இதோட டெஸ்டிங் அப்படின்ட்டு எல்லாம் அப்படியே ஒரு வேற மாரியான ஒரு விஷயத்த வந்து மேனுஃபேக்சரிங்ல பண்றதுக்கு ஸ்டெல்லன்டிஸ் இந்த பார்ட்னர்ஷிப்ப போட்டிருக்காங்க. ஸோ அசெஞ்சருக்கு ஏஐல டீல் கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம இதன் மூலியமா வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ எங்கேயும் போறதில்ல. லெகசி கம்பெனிஸ் டெஃபினட்டா வந்து மார்க்கெட்ல ப்ளே ஆகும் அப்படிங்கிறதுக்கும் இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ அதே மாரி ஸ்டெல்லன்டிஸும் அடுத்த கட்டத்த நோக்கி போறதுக்கு பல விஷயங்கள வந்து பண்றாங்க. அதுல இதுவும் முக்கியமான விஷயம். ஸோ இங்க இப்படி பண்றாங்களா மேனுஃபேக்சரிங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு. அதே நேரத்துல இந்த வாகனங்களோட டெக்னாலஜிய வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு சைனீஸ் நிறுவனங்கள் கூட கூட்டணி அமைக்கிறாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, Huawei கூட ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இத பற்றியெல்லாம் நம்ம ரீட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல டிஸ்கஸ் பண்ணலாம். பல மாற்றங்கள் ரொம்ப வேகமா வந்து நடந்துட்டு இருக்கு. அந்த மாற்றத்த உடனுக்குடன் நம்மளும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். நான் பார்க்கிறத உங்க கூட அப்படியே வந்து ஷேர் பண்றது என்னுடைய ஒரு டியூட்டியாவும் வந்து இருக்கு. ஸோ ஹெல்த்தியா வந்து நம்மளும் டிஸ்கஸ் பண்ணுவோம் வரக்கூடிய நாட்கள்ல. இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!